இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றியிடலாக கேஜிட்டன் மற்றும் கேசியா இவரது இரண்டாவது திருநாளின் போது கடவுளுக்கு நன்றியிடலாக திருப்பலிப்பு தருகின்றார்கள். லீடா நிகிதா பால் மற்றும் செபாஸ்டியன் பால் இவரது முதல் திருநாளின் போது கடவுளுக்கு நன்றியிடலாக ஆண்ட்ரியா டியா பால், அவினாஷ் மாரியோ, பீட்டர்ஸ் குடும்பத்தினர் திருப்பலி நன்றியிடலாக ஒப்பு தருகின்றார்கள். மற்றும் மறைந்த ரெஜினா பிரான்சிஸ் அவர்களுடைய அனுமதி பார்ப்பதற்காக இந்த திருப்பலியானது ஒப்பு தரப்படுகிறது. மற்றும் ரிச்சர்ட் மற்றும் ஜெசிந்தா பெற்ற குடும்பத்தினர் கடவுளுக்கு நன்றியிடலாக இந்த திருப்பலியை ஒப்பு தருகின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, பிறந்த நாள் என்று சொல்லும்போது அந்த பிறந்த நாட்களில் முக்கியமான உறுப்பினர்கள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள். அதன் பிறகு பெற்றோர்களும் அந்த பிறந்த நாள், அந்த குழந்தையின் பிறந்த நாளில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துக் கொள்கின்றார்கள். நேற்று திரு அவையின் பிறந்த நாளை கொண்டாடினோம். இன்று அன்னை மரியாள் இந்த திரு அவையின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகின்றோம். எதற்காக இந்த புகழ் அன்னை மரியாளுக்கு என்று சொல்லும்போது, இந்த திரு அவைக்காக ஜெபித்து இந்த திரு அவையை சரியாக நடத்தும் ஒரு கருவியாக அன்னை மரியாள் இருக்கின்றார். 1603 ஆண்டு புனித 6ஆம் பால், பாப்பரசர் 6ஆம் பால் அவர்கள் இந்த திருவிழாவை செயல்படுத்துகின்றார்கள். இந்த விழாவின் வழியாக அன்னை மரியாள் நம்மோடு இணைந்தவராக, நமக்கு ஒரு ஆறுதலாக, நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். ஆண்டவரோடு இணைந்தவராக, திருச்சபையோடு இணைந்தவராக இருக்கின்றார். இந்த நாட்களில் இந்த உலகத்தில் பிறந்து, இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அன்னை மரியாள் நாமும் கூட ஒரு சிறந்த கருவிகளாக மாறலாம் என்ற ஒரு அழைப்பையும் அன்னை மரியாள் தருகின்றார். அன்பாதவர்களே, இந்த நாளில் நாம் செய்த அனைத்து தவறுக்காக மன்னிப்பு
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாள் அவருடைய பரிந்துரை உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீர் உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டு உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் முழுதும் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுக. ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. உங்கள் பதில். ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவாராக. கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்ற பெறுவதாக. மக்களிடங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவாராக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல் வானவியாலிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவாராக. ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார், வறியோரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகிறார். உயர்குடி மக்களிடையே நம் மக்களுக்கு உயர்குடி மக்களிடையேயும் அவர்களை அமர செய்கிறார். ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவாராக. திருநாமம்
அவரின் நெருகில் இருந்த அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் திரவையின் தாய் என்ற விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். தாய்மை என்பது ஒரு புனிதமான ஒரு பதவி என்று நாம் சொல்லலாம். அன்னை மரியாள் அந்த மனைவி மாலை படிக்கும் போது, அன்னை மரியாள் கடவுளின் தாய், அன்னை மரியாள் உலகில் இருக்கும் அனைவரின் தாய் என்று நாம் அனைவரும் அவரை போற்றுகின்றோம். இன்று திரவையின் தாய் என்ற ஒரு பதவியை நாம் தருகின்றோம். எதற்காக? அன்பாதவர்களே, நேற்று பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அந்த திருவிழாவின் போது நம் அனைவருக்கும் தூய ஆவியாரின் வல்லமையையும் கொடைகளையும் ஆண்டவர் தருவார் என்று நாம் படித்தோம். அதை நாம் பெற்றுக்கொண்டு கூட இருக்கின்றோம். ஆனால் இன்று திரவையை அன்னை மரியாளிடம் ஒப்படைக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நமது குடும்பத்தில் தந்தையானவர் எல்லாவற்றையும் செய்தால் கூட நமது குடும்பத்தில் அன்பையும் பாசத்தையும் தந்து நம் அனைவருக்கும் ஒரு பாசத்தை கொடுப்பவர் நமது வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் மட்டும்தான். இதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருந்தார். தூய ஆவியானவர் கூட தெரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் நமது திரு அவைக்கு ஒரு தாய் என்ற ஒரு பதவி, தாய்மை என்ற ஒரு பதவியை அன்னை மரியாளுக்கு தருகின்றார். எதற்காக என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்த போது 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அவரது வாழ்க்கையில் பாசத்தை ஊட்டி வளர்த்த ஒரு நபர் நமது அன்னை மரியாளாக இருந்தார். அதே பாசத்தை இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த திரவையானது அன்னை மரியாளை இந்த திரவையின் தாய் என்று நாம் போற்றுகின்றோம். ஒரு முறை ஒரு புனிதர் பெர்னர்டு, சியன்னா நாட்டின் புனித பெர்னர்டு, அவர் ஒரு அனாதை. அவரது வாழ்க்கையை வாழ்ந்த போது எல்லோரும் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் துன்பம் கொடுத்து கொண்டே வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவரோடு இருந்த சகோதரிகள் அவரிடம் சொன்னார்கள், உனக்கு கேட்க யாரும் இல்லை, உனக்கு என்ன நடந்தாலும் உன்னை மாற்றிக்கொள்ள யாரும் இல்லை, நீ ஒரு அனாதை என்று சொல்லி அவருக்கு துன்பத்தை தருகின்றார்கள். அப்பொழுது அன்று மாலை அந்த பெர்னர்டு என்ற இந்த புனிதர் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கின்றார். நான் ஒரு அனாதையா? எனக்கு யாருமே இல்லையா? எதற்காக இந்த துன்பம் என்று ஜெபிக்கும் போது அன்னை மரியாள் இவருக்கு காட்சி தந்து, நீ அனாதை அல்ல, நான் உனக்கு தாயாக இருக்கின்றேன். உனக்கு மட்டும் தாய் அல்ல, இங்கிருக்கும் அனைவரின் தாயாக நான் இருக்கின்றேன். உனக்கு பற்றாக்குறை இருக்கும்போது நீ என்னிடம் கேட்டால் நான் உனக்காக பரிந்து பேசுகின்றேன் என்ற ஆறுதல் தரும் வார்த்தையை பெர்னர்டிடம் சொல்கின்றார். அன்பாதவர்களே, அதே போல் நம் அனைவருக்கும் ஒரு தாயாக, ஆறுதல் தரும் தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். 3 காரணங்களை நான் பார்க்கின்றேன். முதல் காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் சுயநலத்தோடு தமக்காக அவர் வாழவில்லை, மாறாக பொதுநலத்தோடு அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்கின்றார். கப்ரியேல் வானதூதர் அவருக்கு காட்சி தந்த போது அவர் சுலபமாக சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த விதமான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு எனது மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை, நான் இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். கப்ரியேல் வானதூதர் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல், நான் எனது வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றேன், உலக மீட்புக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி அவரது வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். முதல் அவரது வாழ்க்கை. இரண்டாவது காரணம் என்னவென்றால், கானாவூர் திருமணத்தில் மற்றவர்கள், நான் மகிழ்ச்சியோடு ஒரு திருமணத்திற்கு செல்லும் போது நாம் எதை பார்க்கின்றோம்? அங்கிருக்கும் ஆணும் பெண்ணும் இருவரையும் வாழ்த்துவிட்டு முதலில் பந்தி சாப்பாடு கரெக்டாக கிடைக்குமான சாப்பாடு சாப்பிட்டு போயிடும். ஆனால் அன்னை மரியாள் அதை பொருட்படுத்தவில்லை, மாறாக அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களா, அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களா என்ற எண்ணத்தோடு, ஒரு மேன்மையான எண்ணத்தோடு அவர் அங்கு சென்று பார்க்கின்றார். அங்கு பற்றாக்குறை இருக்கின்றது. அந்த பற்றாக்குறையை அறிந்து கொண்டு ஆண்டவரிடம் வந்து சொல்கின்றார், இங்கு நீ உங்கள் முதல் புதுமையை நீ
இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் எல்லாரையும் அறிந்தவராக நமது நலனுக்காக செயல்படும் ஒரு கருவியாக இருக்கின்றார். மூன்றாவது காரணம் என்னவென்றால், அன்னை மரியாள் நம் அனைவரின் தாயாக, நமக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொண்டு வாழும் ஒரு தாயாக இருக்கின்றார். எத்தனையோ விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அன்னை பசிலிக்கா, அன்னை மரியாளின் விழாவை கொண்டாடும் போது எத்தனை மக்கள் வருகின்றார்கள்? காரணம் என்னவென்றால், அந்த தாய்க்கு அவ்வளவு பாசம் இருக்கின்றது. அந்த தாய் நம் அனைவரும் ஈர்க்கும் ஒரு நபராக இருக்கின்றார். இன்று நாம் அனைவரும் அம்மா என்று சொல்லும் போது நமது ஆன்மீக வாழ்க்கையில் முதலில் வரும் ஒரு நபர் என்னவென்றால் நமது தாய் அன்னை மரியாள். இதற்காக தான் திருச்சபையின் ஒரு மேன்மையான ஒரு பொறுப்பை அன்னை மரியாளிடம் தந்திருக்கின்றார். அன்பாதவர்களே, இந்த விழாவை கொண்டாடும் போது நாம் அன்னை மரியாளின் பாதுகாப்பில் இருக்கின்றோம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிந்து பேசுபவர் என்று சொல்லும் போது அவர் கடவுள் அல்ல, நமக்காக நம்மை சார்ந்து பேசுபவர். கடவுள் என்று சொல்லும் போது மூவர் கடவுள் மட்டும்தான். அன்னை மரியாள் ஒரு சிறந்த புனிதராக, ஒரு சிறந்த மனிதராக அவர் வாழ்கின்றார். நம்மோடு வாழ்ந்து நமக்காக வாழும் ஒரு நபர் என்று சொல்லும் போது அன்னை மரியாளாக இருக்கின்றார். இன்றைய திருப்பலில் விசேஷமாக நாம் ஜெபிக்கும் போது நமது தேவைகள் அனைத்தையும் அன்னை மரியாளின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இரண்டாவதாக, நமது வாழ்க்கையில் அன்பையும் பாசத்தையும், உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அன்னை மரியாளிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர் நம்மை நேசிக்கின்றார். அந்த அன்பை கற்றுக்கொள்ளும் அந்த மனதை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என இன்றைய திருப்பலியில் விசேஷமாக ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, முழுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலிய காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையால் உமக்கு நிலையான கொடையை மாறுபனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்திருந்தார். நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்ந்து பாடுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடத்துகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபிங்களும் ஒன்று கூடி அக்களுக்கு கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரல்களையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிலச்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு தருகின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் வீட்டு மச்சாதோ, சூசைநாதா மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்று நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். அன்பானவர்களே, இதோ இறைவனின் செம்மறி நமக்காக நம்மை இந்த உலகத்தில் முழுமனதோடு அன்பு செய்வதற்காக, நம்மை புரிந்து கொண்டு நம்மை வழிநடத்துவதற்காக அவரது தாயை நமக்காக அர்ப்பணித்தார். செம்மறியிலிருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். ஒளியேற்றும் தீபம் போல்
தந்தையே, உம் திருமகனும் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் ஒழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசு வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் பயணிக்க செய்வதாக படைப்படையோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுகிறார்கள். மீட்பின் யூப்ளி கொண்டாட்டம், எம் பங்கின் யூப்ளி கொண்டாட்டம் ஆகியவற்றில் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணிக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூர்வர்களாக எம்மை மாற்றுகிறார்கள். எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் திருமகனுடைய தாயின் விழாவைக் கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் உமது அருளின் நிலையால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர்புணர்ச்சியை துணிந்து செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்னை மரியாளின் அன்பை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று மாலையிலிருந்து எல்லா திருப்பலிகளிலும் கல்லறை தோட்டத்தில் நடைபெறும். இதுதான் இந்த ஆலயத்தில், பழைய ஆலயத்தில் நடைபெறும் கடைசி திருப்பலியாக இருக்கின்றது. இந்த நாட்களில் நமக்கு இருக்கும் ஒரு பெரிய கருத்து என்னவென்றால், இந்த புதுப்பிப்பு பணியானது அந்த நாள் 20ஆம் தேதிக்குள் எல்லாம் முடிய வேண்டும் என்று ஜெபிப்பது. அதனால் எல்லா திருப்பலி முடிந்த பிறகு இந்த கருத்துக்காக நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இன்று அன்னை பெண் விழாவை கொண்டாடும் போது நமது கருத்துக்கள் அனைத்தையும் அன்னை மரியாளின் பாதத்தில் சமர்ப்பித்து அவரது ஜெபத்தை நாம் இப்பொழுது சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக்